அந்த பில்டிங்கை போய் பார்க்குறேன். அதில் என்னென்ன விஷயங்கள், தவறான விஷயம் இருக்குது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, இதுதான் நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட், வாஸ்து நிபுணருக்கு முதல்ல போனவொன்னே அந்த ஆய்வு தான் எடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது அனுபவம். அப்போது போய் பார்த்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது அங்கே என்னன்னா, சவுத் வெஸ்ட்டு அந்த பில்டிங்கில் பெரிய பில்டிங், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி தென்மேற்கு மூலை வளர்ந்து 20 அடி நீளம் 4 அடி வளர்ந்து இருக்குது. அதை நான் நோட்டட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அமைப்பெல்லாம் பார்க்குறேன். டாய்லெட் அங்கே எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா அது எல்லாமே மாறி இருக்குது. மெயினோட என்ட்ரன்ஸு, ஷட்டரு, அந்த அலுமினியம் டோர்ஸு இதெல்லாமே இதுவாக இருக்குது. எல்லாமே தவறுதலாக இருக்குது. வர்றாங்க போகிறாங்க, இப்படியே இருக்கும்போது தான் நான் போகிறேன். இப்போ இந்த கான்செப்ட்டு போயாச்சு. போய் பார்த்தோன்னா நான் சொன்னதை செய்வீங்களா தான் என்னோட முதல் கொஸ்டினாக இருக்கும். நான் போகிறேன், எனக்கு கன்சல்டிங் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். நம்ம போய் ஒரு அறிவுறுத்தி சில விஷயம் செய்யும்போது சொல்லுன்றதை செய்யணும். அப்போ தான் அதுக்கு ரெமெடி. அது அப்போ நல்லா இல்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் சொல்லிடுறேன். அவரும் ஒரு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். சொன்ன உடனே நான் இந்த 4 ஃபீட்டுன்றதை விட்டுடுங்க, நம்ம இடம் கிடையாது. அது நம்ம இடன்றதை ஃபஸ்ட்டு கான்செப்டே வச்சுக்கூடாது. ஒரு தென்மேற்கு மனையோ இல்லை 4 டைரக்ஷனில் எந்த மூலையாவது இப்போ ஒரு லேண்டு வாங்கும்போது கூட வளர்ந்துருந்தா அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு தான் காம்பவுண்ட் வால் போட்டு கரெக்டாக டயகனல் பில்டிங் பண்ணணும். அது நம்ம இடம் போதுன்னு நினச்சிட்டு நம்ம போய் அதில் கட்டி ஸ்கொயராக, அதாவது நீளமாக போய் இல்லை ஒரு மாதிரி ட்ரையாங்கிளாக போகும். அதை நம்ம காம்பவுண்ட் வாலோ இடம் 1 இன்ச்சு கூட விடக்கூடாதுன்னு நினச்சி போனோம்னா அங்கே இந்த வாஸ்து குறைபாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.